என் பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற என் அன்பு பிள்ளையே, உன்னோடு பேசுவதற்காகவே நான் காத்து கொண்டிருந்தேன். உலகம் தரும் இரைச்சலில் என் குரல் உனக்கு கேட்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த அமைதியான நேரத்தில் என் வார்த்தையை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை நான் அறிவேன். எத்தனையோ முறை கால்கள் இடறி விழுந்திருக்கிறாய். எத்தனையோ முறை இதுதான் முடிவு என்று நினைத்து கலங்கியிருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் உன்னை தாங்கி பிடித்தது என் கரம்தான் என்பதை நீ மறந்துவிடாதே. இப்போது உன் சூழ்நிலையை பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கிறாய். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு எப்போது பதில் கிடைக்கும்? என் கஷ்டங்கள் எப்போது தீரும் என்று ஏக்கத்தோடு என்னை நோக்கி பார்க்கிறாய். உன் ஏக்கத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையின் பசியை பார்த்து சும்மா இருப்பானா? நான் உன் பரலிக தந்தை. உனக்கு தேவையானதை செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வேதத்திலே என் தாசனாகிய தாவீது சொன்னதை நினைத்துப்பார். நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறுமொழி தந்தீர், என் மனத்தில் வலிமையை அளித்தீர் என்று சொன்னான். அதே போல நீ கூப்பிடுகிற இந்த நாளில் உனக்கு மறுமொழி தர நான் வந்திருக்கிறேன். உன் பலவீனமான நேரத்தில் என் பலம் உனக்கு போதுமானது. நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் கிருபை உன்னை தாங்கும். நீ நினைக்கலாம், நான் பாவம் செய்தவன், நான் தகுதி இல்லாதவன், கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரா என்று. மகனே, மகளே, நான் நீதிமான்களை தேடி வரவில்லை, பாவிகளை தேடியே வந்தேன். நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் என் அன்பு உன்னை தேடி வரும். ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு முத்தமிட்டது போல நானும் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொள்ள காத்திருக்கிறேன். உன் கடந்த காலத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கவே நான் விரும்புகிறேன். உனக்கு விரோதமாக மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை கேட்டு நீ உடைந்து போயிருக்கிறாய். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக, உன்னை தலைகுனிய வைத்தவர்கள் முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நீ சொல்லும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். உன்னை தள்ளி வைத்தவர்களே உன்னை தேடி வருவார்கள். இது என் வாக்குறுதி. உன் குடும்பத்தில் இருக்கும் சமாதான குறைவை நான் மாற்றப் போகிறேன். கணவன் மனைவிக்குள் இருக்கும் கசப்புகள் நீங்கும். பிள்ளைகள் உன் சொல்லுக்கு கீழ்ப்படிவார்கள். உன் வீடு ஜெப வீடாக மாறும். உன் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒரு தெய்வீக அமைதி நிலவுவதை நீ உணர்வாய். சாத்தானின் சதி திட்டங்கள் எதுவும் உன் குடும்பத்தை நெருங்க முடியாது. என் இரத்த கோட்டைக்குள் உங்களை மறைத்து வைத்திருக்கிறேன். பொருளாதார நெருக்கடியை நினைத்து நீ பயப்படுகிறாய். நாளைக்கு என்ன செய்வேன் என்று தவிக்கிறாய். காகங்களுக்கு உணவளிக்கும் நான், காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கும் நான் உன்னை கைவிடுவேனா? உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். கடன் பாரங்கள் அற்புதம் விதமாக மறையும். நீ எதிர்பார்க்காத வழியில் உதவிகள் வரும். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். சிறிய ஆரம்பம் பெரிய முடிவாக மாறும். என் அன்பு பிள்ளையே, பொறுமையோடு காத்திரு. அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து விடாதே. என் நேரம் வரும்போது எல்லாம் அழகாக மாறும். செங்கடல் பிளந்தது போல, எரிகோ கோட்டை இடிந்தது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் உடைக்கப்படும். நீ சுதந்திரமாக நடப்பாய். உன் சிறையிருப்பின் காலம் முடிந்துவிட்டது. இனி வருவது விடுதலையின் காலம். நான் உனக்கு சொல்லும் ஆலோசனை இதுதான். மனிதர்களை நம்பாதே. அவர்கள் மாறுவார்கள், ஆனால் நான் மாறாதவர். நேற்று, இன்று, என்றும் மாறாதவர். உன் பாரத்தை எல்லாம் என் சிலுவை நடியில் வைத்துவிடு. நான் சுமந்து கொள்கிறேன்.
இனி நீ கவலைப்பட தேவையில்லை. மகிழ்ச்சியோடு இரு, சந்தோஷமாக இரு. நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருப்பாய். இவ்வளவு நேரம் என் வார்த்தையை கேட்ட என் பிள்ளையே, ஒரு புது நம்பிக்கை உனக்குள் பிறந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள், எழுந்து நட. உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே வருகிறேன். இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் பலிக்கட்டும். என் ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இறங்கட்டும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் விசுவாசம் உனக்கு கேடயமாக இருக்கட்டும். தைரியமாகச் செல். எல்லாம் நன்மையாகவே முடியும். ஆமென்.